தமிழகத்தோட எந்த ஒரு மூலையிலிருந்து யார் ஒருவர் சென்னைக்கு வராங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சென்னையுடைய அடையாளமா விளங்கக்கூடிய மெரினா கடற்கரைக்கு வருவாங்க. அங்க இருக்கக்கூடிய சமாதிகளை பார்ப்பாங்க. இதோட இல்லாம அங்க இருக்கக்கூடிய சிலைகளையும் பார்ப்பாங்க. அப்படிதான் முக்கியமான ஒரு சிலையை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம எல்லோருக்குமே உரிமையா இருக்கக்கூடிய உரிமைகளை காப்பாற்றக்கூடிய உழைப்பாளர் சிலை 1923 வருடம் மே மாசம் பாத்தீங்க அப்படின்னா தொழிலாளர் சங்க தலைவராக இருந்த சிங்காரவேலன் இந்த மெரினா கடற்கரையில தான் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. இந்த வரலாறு சிறப்புமிக்க நிகழ்வை எல்லா மக்களும் எப்பவும் நினைவுல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் அங்க ஒரு சிலை எழுப்ப உத்தரவிடுறாரு. இந்த சிலையை உருவாக்கக்கூடிய வேலையானது அரசு கவின்கலை கல்லூரிக்கு கொடுக்கப்படுது. அந்த கல்லூரியோட முதல்வர் தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அங்க இருக்கக்கூடிய கல்லூரி காவலரான ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரையும் இன்னும் சில மாணவர்களையும் வச்சு முன்மாதிரியா ஒரு சிலையை உருவாக்குறாரு. 4 தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு கடினமான ஒரு உழைப்புல ஈடுபட்டு இருக்கிறது போல கல்லுல இந்த சிலையை செதுக்குறாங்க. 1959 வருடம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு ஆளுநர் விஷ்ணுராம் மேதி அப்படிங்கிறவங்க இந்த சிலையை திறந்து வச்சிருக்காங்க. மெரினா கடற்கரையோட ஓரங்கள்ல இருக்கக்கூடிய சிலைகள்லயே இந்த சிலை தான் ரொம்பவே பழமையானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க.